இருப்பான். உரிமையாக வந்து திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிற வேறுட்டு போறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்து இருக்கிறாரு. அதனால ஜீவ மார்க்கம் தெரியலன்னா, ஜீவ சரச்சு இயேசுக்கு சாப்பிட்டு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக பிசாசு வந்து உன்னை திருடி கொண்டு அழிச்சு கடைக்காரனாக்கி வீடு நிலம்லாம் குத்தகை விட்டு வாடகை விட்டு லோனுக்கு விட்டு எல்லாம் போச்சு. எல்லாம் கடன்காரனாக வேண்டியதான். காலமெல்லாம் கடன்காரன். இயேசு வந்துட்டாங்க. அந்த இயேசு பரிவு தேவன் தனக்கு வாய்னெல்லாம் கொடு, கோடா கூடு அசுத்தாயோட பசுத்தாய் வர நீ விடுதலையாக்கப்படுவாய். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அதான் யூபிலி பலி, ஜீவ பலி. தேவன் தனக்கு கொடுக்க 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 எல்லாத்தையும் விடுதலை. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாறான். எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறது, ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, இயேசு அடையாளப்படுது யூபிலி. தேவன் அதுக்கு வெளியே வானத்தோடு சகல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சகல காட்டிலும் வாசம். ஈசாக்கு யாக்கோபு எங்கே போனாலும் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு தான் எல்லா கடனுக்கும் பரிகாரி. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் அவர் தான் பரிகாரம். தேவி நீதித்து உழித்ததில் உன் பேர் சொல்லியும் மனைவி பேர் சொல்லியும் கணவர் பேர் சொல்லியும் பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியா பேர பிள்ளைகள் பேர் சொல்லி ஆதாமுக்குள்ள பார்த்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு அவ தான் ஆஸ்வதிக்கப்பட்ட விசுவாசி, ஆஸ்வதிக்கப்பட்ட தாய் தகவன், இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன். தேவி நீதித்து உழித்தல் தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தத்துக்கு பசுத்த அவன் கடல்லேருந்து தேக்கணும். யூபிலி ஆண்டு கொண்டு வரணும். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்துக்கு கொண்டு வரதான் ஆசீர்வாதமான தகப்பன். இல்லைன்னா ஆதாமுக்குள்ள பிறந்து பாவ கடன் சாப கடன்ல இருந்தானாக்கா கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையே சந்திக்காம கட்சியில் கடன் கொத்த பிசாதுக்கிட்டே போய் சேர்ந்துருவான். இங்கேயும் பிசாது வாங்கி தான் வாங்கிருப்பான். சாபத்தில் பாவத்தில் மனத்தில் நன்மத்தை மரியத்தக்க கனி சாக எடுப்பான். அப்போ கிறிஸ்து அவரை பார்த்து இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு கட்சியில் என்ன பண்ணார்? அக்கறை தேவாலயத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கார். தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணினார். நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரகத்தை பிரசித்தப்படுவாங்க. நொறுங்குண்டவங்கிறான், நறுங்குண்டவங்கிறான், வியாதிப்பட்டவன், சிறைப்பட்டவன், தரித்திரம் எல்லாம் ஆதவங்களும் எல்லாம் அவனெல்லாம் யூபிலி ஆண்டுக்குள்ள கொண்டு வர கர்த்தருடைய அனுகிரக யூபிலிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் அசுத்த பசுத்தாயிருக்கு விடுதலை வாய்க்கிறாரு. போ இனி அதிக பாவம் செய்யாதேன்றாரு. நானே திராட்சை செடின்றாரு. ஒருவன் நிலைத்திருந்தா நீ ஆசீர்வாதக்கு ஐஸ்வர்ய சமாதானங்களே இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் இயேசு மத்திய மார்க்கில் போய் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எல்லாம் ஆதாம் மூலமா கடன்காரனாகிறான். எப்பேற்பட்ட மனுஷன் பாவ கடனா இருக்கும், சாப கடனை, வியாதி கடந்தார், பாதாள கடனா இருக்கும். அவனுக்கெல்லாம் உயிர் திரு ஜீவனையே கொடுக்குறாரியா இயேசு. ஓடி திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஆனால் அன்பான ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்த அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். கிருபையுள்ள வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண அது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவல தேவி நீதிட்டு உழித்ததிலே இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழுது அதான் பேசியிருந்தாரான் இயேசு. மத்திய மாறல ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு. எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட பிசாசு ஓடியே போச்சு. அந்த ஜீவன்ல தேவி நீதி தூவித்தல் அவருடைய வாயிலிருந்து புறப்பட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து, கிருபையுள்ள வார்த்தை. ஆமா, இது அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். அந்த கிருபையும் சத்தியம் தான் இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்தெழுகுது. அந்த கிருபையில அதான் அனுகிரகம். கர்த்தருடைய அனுகிரகமாக உன்னை விடுதலையாக்கிறார். அவருடைய வாயிலிருந்து அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதனால் அன்பானவர்களே, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதனால நீ கூட எங்க அப்பா பேர் ராமதேர் மகன் துளசிராமன் அல்லவா, இவன் அப்படியெல்லாம் பேசிக்கிறான். அப்படிதான் இயேசு கூட சொன்னாலாம், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் பேசுறானே. இவன் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியமாக்குதே. பாவத்துக்கு பரிகாரம் ஜீவரத்தம் தண்ணியே கொடுக்குறானமே. தேவி நீதிட்டு உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதம் பாவட்டு மனது விடுதலையாக்குறாராமே. அப்போ இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவரத்தம்
அப்புறம் லேகோன் பிசாசு திமிர்வாதக்காரன், திரளான ஜனங்கள், அப்புறம் 38 வியாதிஸ்த, பெரும்பாடு உள்ள சிலை, காணான் சிறிய மக, பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டுக்கிறா. பிள்ளைகளை பற்றி நாய்க்குட்டியில் போட்டு நல்லதான நாயும் தான் நினச்சிக்கணும். அந்த அப்பம், அந்த அணுகிற வருஷம், அந்த ஜீவ ரத்தம், பாவத்துக்கு பரிகாரம், அந்த ஜீவ அப்பத்தை மட்டும் தேவன் தனக்கு கொடுத்து அந்நேரமா அசுத்தாய் போய் விடியல. அவளுக்கு கத்துடைய அணுகிறங்க கட்சிச்சு பாருங்க. காணா தெரியும் மகளுக்கு, ஆதாமுக்குள்ள பிறந்தவா மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டுக்கிறா. ஒன்றும் சமாளிக்க முடியல. இயேசு கிட்ட வரா, ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா. இயேசு எதுக்கு வந்தாரா? லூக்கா 4:19 கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று வேத வாக்கில் இருக்கிற இடத்தை கண்டு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்ததான் உலகத்துக்கு வந்தாராம். திருடவும் கொல்லவும் அழிக்க ஒரு வேறுண்டு போற நானும் எதுக்காக ஜீவன் உண்டா அது பருவம் அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவது யூபிலி ஆண்டு கொடுக்குறாரு. உடனே பிசாசு ஓடிது, அசுத இனி கிறிஸ்துக்குள்ளே இரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதனால அன்பாவில் இதோடு கூட முடிக்கிறேன். இந்த செய்தி 2 பாகமாக இருக்குது. 2வது பாகத்தில் கேட்டால் முதல் பாகத்தை கேளுங்க, முதல் பாகத்துக்கு 2வது பாகத்தை கேளுங்க. இந்த வீடியோவில் 25 நிமிஷம் தான் பதிவு செய்ய முடியும். அதனால் 2 பாகத்தையும் கேட்டால் தான் அது புரியும். விலையேற்பட்ட செய்தி. நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருந்தால், கிறிஸ்துன்னு ஆதாமுக்குள் நன்மை தீமறி, ஆதாமுக்குள் தான் பாவத்தின் சம்பளம் மாதிரி எங்கே போனாலும் கடங்கான ஆகிட்டீங்க. சாபத்தை பாவத்தை மனத்தை கொடுத்து குடும்பமே பாவக்கடன் சாபக்கடன் மனக்கடலே ஓடி போட காலம். கிறிஸ்துக்குள் தான் ஜீவ தேவி நீதி தூய்த்தல தேவன் தனக்கு ஆதம் வந்து வாழ்நாள்லாம் கொடுத்தா எல்லா கடந்து விடுதலை யூபிலே ஆண்டு விடுதலை சுகம் பல ஜீவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யம். அப்போ கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கிடைக்கிறது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனசம், அந்த ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ உலகம். இல்லைன்னா நன்மை தீமை வாழ்க்கை என்ன பாவத்தின் சம்பளமான தேவன் தனக்கு உலகத்துக்கு அது பிசாசு ராஜ்யம். எல்லா கடமாவே கூடும். இயேசு சந்தித்தா கர்த்தருடைய அனுகிரக வருஷம். அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள், அவர் கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்குது. உங்களால் அவரு அது தேவனுடைய ஈவு. அதான் தேவனுடைய ஈவு. பிதாவாகிய தேவன் கிருபையா கொடுக்குறாங்க. அவசியமே இல்லை. நம்ம செஞ்ச அக்கிரமம் அவ்வளோ கொடியுது, அவ்வளோ பாவத்தில் அவ்வளோ சாபத்தில் இருக்கிற நமக்கு பிதாவாகி இயேசு கல்வாச்சியில் ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து நம்மளை யூபிலி ஆகிட்டார். பாவம்ட்டு மறந்து விட்டு திருப்பி போய் நன்மத்தை மாதிரி திருப்பி போய் பிசாசு ராஜ்யத்தில் இருந்தாக்கா திருப்பி இயேசுக்கிட்ட வந்தாதான். எத்தனை முறை இயேசுக்கிட்ட வரையோ அத்தனை முறை விடுதலை, எத்தனை பிசாசுக்கிட்ட அத்தனை முறை உனக்கு சரியா இருப்புதான். அப்போ ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா அவன் பாவச்சி சம்பளம் மரத்திலே இருப்பான். கிறிஸ்துக்குள்ளே இருந்தானாக்கா தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல் வர விருத்தி அடைவான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல சகல காலத்தில் ஆசீர்வாதம். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாழ்க்கை சபிக்குள் ஆஸ்வதிக்கணும், பகைக்குள் நன்மை செய்யணும், சத்துக்களை செய்யணும், ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்து கொடுக்கணும், சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். பாவட்டு மண்ணோட பசுத்தாயோட தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்த பண்ண ஒன்று அனுப்பியிருக்கிறார். நீ அந்த கிறிஸ்துவை சுமந்து குடும்பங்களோடு கேட்டால் பட்டத்தோடு மாதிரி என் செய்தியை கேட்டால் நீ ஊழி செய்யாமல் இருக்க. எங்கே போனாலும் ஆதாம் போல பிறந்து பாவக்கடை சாபக்கடை மனது பிசாசு ராஜ்யத்தை சீக்கி கிடப்பான். இயேசு மத்திய மார்க் அவன் கிராமத்தோடு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து 2000 பிசாசு லேகோன் பிசாசு எவ்வளோ கடன்காரன் ஆகிட்டான் பாரு. சாபக்கடை பாவக்கடை நிர்வாணம் ஆகிட்டான். பிணங்கள் மத்தியில் இருக்கிற அம்மா வயதில் பிறந்துட்டு ஏசு அந்த லேகோன் பிசாசுனா இன்றைய தினம் ஜோலி முடிச்சிச்சு பிசாசுக்கு. நீ விடுதலை ஆகிட்டான் அவனே. நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஜீவ ரத்தத்தை உன் பேர் தேவனுக்கு ஆதாம் வந்து உடனே அத்தனை அசுத்தாய் ஓடி போச்சு. கடங்கார பிசாசு சாப பிசாசு மாதிரி அவன் பசுத்தாயோட சொஸ்த புத்தி நிர்வாண வஸ்திரம் தெரிஞ்சு அவன் விடுதலை ஆகிட்டான். இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்துக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் தக்கப்போல போய் அவனையும் ஊழியக்காரன் ஆகிட்டாரு. 10 பட்டங்களை போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான். பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ரசிக்கப்பட்டாங்களாம். எப்படி மாற்றிட்டா இருப்பார். அவ்வளோ தரித்திரமா இருந்தவனை, நிர்வாணமாக இருந்தவனை, பிணங்கள் மதிவனை ஊழியக்காரனை மாற்றி தக்கப்போல பிரசங்கம் பண்ணி பெரிய எழுப்பில் கொண்டு வந்துட்டான். ஆதாமுக்குள்ளேருந்து கிறிஸ்துக்குள்ள அந்த கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தாலும் போய் என்ன செய்தார். கர்த்தருடைய அடுக்கிற வருஷத்தில் தேவி நீதி தூக்கித்தார். பரலோகிற வானத்தோட சகல ஆவின்படியே குத்துருக்கிறாரு. அதை தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு குத்துக்கிட்டே போகிறான். 10 பட்டங்கள் எல்லாரும் பிரசங்கத்தை அசுத்த எல்லாரும் ஆச்சரியப்பட வேதம் சொல்லுதுங்க. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாழ்நாள்லாம் கூட இடைவிடா எக்காலந்து கூட எல்லா கடனை தீர்த்து பரலோக ராஜ்யத்தையும் அப்பதான் போய் சேருவேன். கர்த்தருடைய அனுகிரக வருஷமே வேண்டாண்டினாக்கா ஆதாம் வேவாள் வழியா பிறந்து பாவக்கடன் சாபக்கடன் மரணக்கடன் பாதாள், இங்கேயும் பாதாள் வாங்கி அங்கேயும் நித்தியத்திலும் பாதாள் தான். அதுதான் இயேசு உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணு இந்த சுவிசேஷத்தை ஜீவ வார்த்தையை
இயேசு கிறிஸ்துவிலாமன்ற வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கர்த்தர் மகிமை உண்டாக பசுத்துக்கு தான் இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலாக என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே சோத்திரம் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு சத்தியத்தை அறிவிகள். ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே கேட்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய யூபிலி ஆண்டு உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஆண்டவரே உண்டாகணும் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிப்போம். கிருபையிலிருந்து நல்லதாக இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நானே இல்லை, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அனுகிரக வருஷம் எனக்குள்ளே இருக்குது. பொல்லாத பிசாசு பாவுன்ட்டோ மரண புகோ தேவி நீதி தூய்தல் இயேசு எனக்கு கொடுத்து கர்த்தருடைய அனுகிரக யூபிலி ஆண்டில் கொண்டு வந்துட்டார். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, யாருக்கு கடனாக இருந்தாலும் சரி, ஆதாம்லேருந்து 2வது வரைக்கும் கடன் பட்டு சாப கடன், பாப கடன், மரண கடன், பிதா குமார் பச கடன் கட்டு பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் வானத்தோடு சார் பரலோகத்தையே கொடுக்குறேன். ஆதாம் இயேசு சாப்பிட பரலு வானத்தோடு சார் கூட குத்து தீர்த்துறேன். அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூரை நான் விடுதலை ஆகிட்டேன். பாவத்திலிருந்து சாப்பிட்ட தேவி நீ தூதி இன்னைக்கு இனிமேல் ஜீவ வச்சுக்கிறேன் தான் என் லைஃப் ஸ்டைலு. ஜோயே லைஃப் தான், தேவ வார்த்தை தான். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பேன். ஆதாம் வந்து முழு வளர்த்து அசுத்தாய் பசுவை நீ உலகத்துக்கு பூமிக்கு வாய்நெல்லாம் கிருஷ்ண செந்தியா இருக்கும். சபிக்குள்ள ஆஸ்வதிப்பேன், பகைகளுக்கு நன்மை செய்வேன், சத்துக்களை துன்பம் இயேசுக்கு வானத்தோடு ஆஸ்வதிக்கத்தான். சத்துக்கு ஜீவ சரிஜீவத்தை வானத்தோடு பரலவுக்கு கோடா கூட குத்து இயேசு சரி சத்து வெளியே வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. உலகத்தையே அனுகிரக வருஷத்தை கட்ட வைத்து விடுறாரு. ஆதாம்லேருந்து 2 வரைக்கும் முழு உலகத்துக்கு 816 கூட ஆதாம் கூட போய் பாவ கடை சாப்பு கடை மருந்து பாதாள கருத்துல இருக்கிறான். இயேசு ஜீவன் பரிவச்சுவேன 816 உலகத்து மக்கள் தொகை 140 கோடி. இந்திய 7 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் வானத்தோட பரலோகத்தை கொடுத்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனித பார்த்து விடுதலை கிரியேஷன் நாமத்தில் எங்கே போனாலும் ஆதாமின் சிந்த மாதிரி ஜீவன சமாதானம். கிராமங்கள் பட்டணங்கள் முழு உலகத்துக்கு தாய் நீ உலகத்துக்கே வழி பூமிக்கே உப்பு இயேசு ஏற்றுக்கூட ஞான சாமியில் திருவிழா வேண்டாம் பாவன்ட்டு மறந்து விடுதலை தேவனி தூவித்தர் இயேசு சாப்பிட கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு குடும்பத்தில் பெத்த பிள்ளை கட்டின மணி கட்டின புருஷன் சொந்த பந்தம் ஏரியாவுக்கு ஜெக மாமன் மச்சான் சொந்த பேரப்பிள்ளை எல்லா ஆதாம் வழியாக பிறந்து எல்லாரும் யூபிலிக்கு கத்துடைய அனுகிரகம் கொண்டு இயேசு ஜூன் பரிவு கொண்டு வருக தாய். நன்மை தீமறி சாகை ஜீவ வித்தர்கள் கொண்டு இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை அவன் எழுத தேவனுக்கு ஆதம் வந்து முழுத்துக்கிட்டு அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவனுக்கு முழு உலக அலையிலேயே பசுத்தாய் பூமியும் தேவதெல்லாம் கட்டு வச்சு பாவத்துக்கு சாபத்துக்கு மனு பத்துக்கு விடியலாதுங்க தாய். கிருபியுள்ள ஜீவ வார்த்தை இயேசு சாப்பிட வாக்கு தத்துவங்களை வாய்நாளெல்லாம் பேச தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து வாய்நாளெல்லாம் பேச இடைவெளி ஏக்காது மிகுந்த கடிகளை கொடுக்க ஆசுவாதக்கான ஐஸ்வர்ய சமாதித்தை பரலோகனை கொடுத்து நிச்சயம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்திக்க கூட நீ பயன்படுத்தி ஆசுவாதிக்கப்படி ஜெபிக்க தாய். நீ அப்படியே செய்யிருக்காயின்னு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமில் இருக்கிறவங்க ஜெமில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்க ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஜேஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதா என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 22/7/2026 அன்று பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாலும் சேருங்க. முதல் பாக செய்தி கேளுங்க. இது 2வது பாகம். 2வது பாகம் கேட்டால் முதல் பாகம் முழுசாக கேளுங்க. 2 பாகம் 2 வீடியோ இருக்கும். கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.